தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். டிசம்பர் 5 மகரத்திற்கு மாறும். என்னால் நன்மை பெற ஜோதிடர் சிவசக்திமான் சொல்வதை கேட்டு உஷாரா இருங்க. இனி நன்மைகள் உங்கள் செயலில்தான் இருக்கு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்குண்டான ராகு கேது பேச்சு பலன்ல முதல்ல ராகு பத்தி சொல்லிட்டு வரோம். அந்த வகையில உங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். ராகு கேது பற்றி பின்வரும் பதிவுகளை விளக்கமா சொல்ல இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 2ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் பார்க்கும் இடம் 8ஆம் இடம். அப்ப இதுல இருந்து என்னென்ன நன்மை தீங்கு நடக்க போகுது, அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன, அதுதான் இப்போ நம்ம விரிவா பார்க்க போறோம். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே வந்து அமர்ந்தால் என்ன பண்ணுவார்? குடும்பத்தில் அமைதியை குலைத்து விடுவார். நல்லா போயிட்டு இருக்கும் குடும்பம். யாராவது வந்து கோல் மூட்டி விட்டுருவாங்க. கோல் மூட்டும் கிரகம் என்று ராகு பகவானுக்கு ஒரு பெயர் உண்டு. இதுதான் நடக்கும். யாராவது கோல் மூட்டி உங்களை குடும்பத்தை விட்டு பிரிக்க வைப்பாங்க. ஒற்றுமையா இருக்கவங்களை பிரிக்க வச்சிருவாங்க. நேற்று வரைக்கும் நல்லா தான் பண்ணாங்க, புருஷ மாட்டேன், நீ பாரு சண்டை போட்டுன்ற. பிள்ளைங்களும் அப்பா அம்மாவும் நல்லா ஒத்துமையா இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி போயின்னு இருக்கு. அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேது. இது மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி காட்டுவார். 2ஆம் இடத்திலே வந்த ராகு. கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ஏமாற்றப்படுவீர்கள். பல வகையில் ஏமாற்றப்படுவீர்கள். ஒரு கட்டு நோட்டா இருக்கும், கொடுப்பாரு. நீங்க எண்ணி பார்த்து வாங்கணும். எண்ணி பார்க்க வாங்கினீங்கன்னா அதில் சில நோட்டுகள் குறையும். இது ஒரு வகை. பழைய நோட்டுகள் இருக்கும், கிழிந்த நோட்டுகள் இருக்கும். இப்படி எல்லாமே ஏமாத்துவாங்க. ஏமாத்துறவங்க எப்படி வேணாலும் ஏமாத்துவாங்க. இதுல கவனமா இருக்கணும். பண விஷயங்களிலே கவனம் தேவை. ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. இது இல்லாமல் படிப்பில் இந்த நாட்டத்தை கூட போய்க்கிடுவார். வேற வகையில நாட்டத்தை கொடுப்பார். பணம் சம்பாதிக்கணும், ஆசைப்படணும், பேராசைப்படணும், இப்படிதான் கொண்டு போவார். அதை விடுத்து நம்ம செய்யும் செயலில் இருக்கணும், நம்ம படிக்கணும், அப்பதான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு நினைச்சு படிக்கணும். அப்பதான் அது சரிப்பட்டு வர முடியும். இதெல்லாமே ராகு பகவான் நடத்தி காட்டுவார். அடுத்ததாக அவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, பார்வை பலன். அப்ப 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, 8ஆம் இடம்ன்றது மறைமுக ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் அப்படிதான் சொல்லப்படுது. அப்போ மறைமுக எதிர்ப்புகள் இருந்தா அதெல்லாம் நீக்கிடுவார். அப்படி பார்வைப்படும் போது காணப்படுவாங்க. இது வரைக்கும் உங்களை தொல்லை கொடுத்தவங்களாம் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். அதிர்ஷ்டங்கள் மாதிரி வர மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் வராத சொத்து கைக்கு வந்து சேரும். வழக்குகள் ஜெயிச்சு அது மூலியமா தொகை வர முடியாம இருந்திருக்கும். அது இப்போ வந்து சேர்ந்துடும். ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிடும். நீதிபதி அவ்வளவுதான், வழக்கு முடிந்து விட்டது, அவருக்கு தேர வேண்டியதை கொடுத்துருங்கன்னு போடுவார், ஆர்டர் போட்டுருவார். எல்லாமே நடக்கும். அடுத்ததாக உடலிலே என்னவென்று ஏதுவென்று தெரியாத சில நோய்கள் உருவாகி மறையும். தற்காலிக மதம், பயப்பட வேண்டாம். உடனுக்குடன் அதுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டீர்களானால் கண்டிப்பா நல்லபடியாக நடக்கும். ராகு பகவானுக்காக நாகாத்தம்மன், புற்றுள்ள அம்மன் கோயில் தான் வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் சனிக்கிழமையிலே ராகு காலத்திலே வழிபடுவது பரிகாரத்துக்கு வந்தது. ராகுக்குரியது. கருப்பு உளுந்து வைத்து 4 அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வர வேண்டும். வசதி வாய்ப்புகள் இருந்தால் ராகு பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். நாகர் சிலைகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். விமானம் செஞ்சுட்டு வரலாம். நாகம் வைத்திருக்கும் தெய்வங்களுக்கு வணங்கி வழிபட்டு வரலாம். சிவபான் வச்சிருக்காரு, கழுத்திலே நாகம் இருக்கிறது, அம்மனின் தலையிலே நாகம் இருக்கிறது, பெருமாளின் பாதுகாப்பாக தலையினிலே ஆதிசேஷன் இருக்கிறார், விநாயகர் இடுப்பிலே நாகத்தை சுற்றி கொண்டிருக்கிறார், முருகப்பெருமான்
ஒரு நாகம் இருக்கிறது. இப்படி நாகமுள்ள தெய்வங்களை வணங்கி வழிபட்டு வந்தீர்களானால் உங்கள் வாழ்வு கண்டிப்பாக சிறக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கேற்ற தெய்வங்களை வணங்கிட்டு வரணும். அதுதான் விஷயம். இது இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீரென்று பிரயாணங்கள் ஏற்பட்டு அதன் மூலியமா நல்ல லாபங்கள் ஏற்படும். திடீர்னு ஏற்படுற பிரயாணத்துக்கு மட்டும்தான் அது. நீங்களா ஏற்படுற பிரயாணத்துக்கு இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய குருவாய் ஏற்றுக்கொள்ளுபவர்கள் கஷ்ட நிலை இருந்தால் உதவி பண்ணலாம். குழந்தைகளிலே அங்கம் ஈனமாக உள்ளவர்கள், பொதுவாக வயிறு பெருத்தவர்கள், சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப பெருசா இருக்கும். அந்த ஏழை எளியவர்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களும் இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்தை பண்ணி தான் நான் சொல்லிட்டு வரேன். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த தானம் செஞ்சுட்டு வரணும். அப்போதான் அது கண்டிப்பா உடனே பலிதம் கொடுக்கும். வயிறு பெருத்த குழந்தைகளுக்கு விமானம் பண்றதுனாலே உங்களுக்கு அந்த கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அடுத்தாக தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே நேரம் சரியில்லை என்று சொன்னாலும் இந்த ராகு கேது பயிற்சியில் இந்த ராகுக்கு உண்டான பரிகாரத்தை செய்து வந்தீர்களானால் ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவித்து தீமைகளிலிருந்து கொஞ்சம் விலகி வந்து அப்பாடான ஒரு பெருமூச்சு விட்டு ஓரளவுக்கு வாழ்ந்து காட்டும் தான் நீங்க போறீங்க. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.